ஹலோ விவஸ். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பூரி, மத்தியானம் லஞ்சு கோழி பிரியாணி, நைட்டு டின்னர் தோசை, பூ ரோஜா பூ, பழம் பலாப்பழம் வாழைப்பழம், மரம் பனைமரம், பறவை புறா, விலங்கு ஆடு, விளையாட்டு கோலி. என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, இப்போ 2 தாங்க ட்ரெண்டு. நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் படித்தா போதுங்க. குழந்தைங்க எல்லாருக்கும் இப்போது சந்தோஷம் தானேங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே சந்தோஷந்தாங்க. ஏன்னா 2 லாங்குவேஜ் படித்தாலே போதும் இல்லைங்களா? இது மட்டும் இல்லைங்க, அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் 2 தாங்க ஸ்பெஷல். ஏன்னு சொன்னால் ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்களுக்கு பெருசாக ஏதாவது ஒரு gift கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப பெருசாக எதை gift கொடுக்கலாம் அப்படின்னா தாஜ்மஹால் தாங்க கொடுப்பாங்க. தாஜுங்கிறது 2 எழுத்து தாங்க. தாஜ்மஹால் அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் ட்ரெண்டு தாங்க. நீங்கள் மன்னன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மன்னன் படம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்ச நம்பர் கூட 2 தாங்க. இன்னொன்று, நம்ம லீவ் விட்டால் போதுங்க. நம்ம நாட்டில் நிறைய பேர் தூங்குறேன்னு சொல்லுவாங்க. தூங்குறதுக்கு தான் லீவே விட்ட மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ இன்னைக்கு லீவு தானே, இன்னைக்கு ஃபுல்லாக நான் தூங்குறேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, மற்ற நாளில் சிலர் எழுப்புனாலும் அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னவா இருக்கும்னா 2 நிமிஷம் தாங்க சொல்லுவாங்க. ஏன் இந்த 2 நிமிஷம்? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் 2 நிமிஷம் தூங்கிக்கிறேன் 2 நிமிஷம் தூங்கிக்கிறேன்னு தாங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நமக்கு ட்ரெண்டாக இருக்கிறது என்னென்னா இந்த 2 தாங்க ட்ரெண்டு. இந்த 2 நிமிஷத்தை யாரும் விடவே மாட்டாங்க. எழுந்திரின்னு சொல்லிட்டு நம்மளை எழுப்பிட்டு தாங்க அவங்க விடுவாங்க. ஏன்னு சொன்னால், நம்ம தூங்கின முயல் தோத்துருச்சுங்க. அசந்து நடந்த ஆமை தாங்க வின் பண்ணுச்சு. அசந்தா ஆடின்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா அசந்து நம்மளும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. காலையில் எழுந்திரிச்சு நம்ம வேலைகளை கடமைகளை நம்ம எப்பயும் போல் செய்யணும். அதனால தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றுறது, மோர், மீன், அதுக்கப்புறம் கீரை இதெல்லாம் செய்வாங்க நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு. அதனால சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, நம்ம லைஃப்பில் நம்ம அந்த ஆமை எப்படி வின் பண்ணுச்சோ அதே மாதிரி நம்ம சோம்பலை கலைச்சி சுறுசுறுப்பாக இருந்தால் தான் எதுலேயுமே நம்ம வின் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுக்கு தாங்க பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தாங்க அசந்தா ஆடின்னு சொல்லிட்டு ஆடி மாதம் நம்மளை சீக்கிரம் எழுந்திருக்க சொல்லி நமக்கு எல்லா வேலைகளையும் செய்ய சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த 2ல் இன்னும் என்ன ட்ரெண்டாக இருக்குன்னு தெரியுங்களா? திருவிழான்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வர்றது என்னங்க? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு ஞாபகம் வர்றது யானை தாங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் யானைன்னு சொன்னால் போதுங்க, அதை பார்க்குறதுக்கும் அதில் சவாரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. பெரியவங்க எல்லாம் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் திருவிழான்னு சொன்னால் யானை தாங்க ஸ்பெஷல். அதே மாதிரி தாங்க நமக்கு ஒவ்வொன்றுலேயும் 2 தாங்க ஸ்பெஷல். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா ஏதாவது ஒரு முக்கியமான லெட்டர் எழுதுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குறதுன்னு பார்த்தா எப்பயுமே வெற்றியாக அமையணும்னு நினைப்பாங்கங்க. வெற்றிக்கு முதல் படி என்ன எழுதுவாங்கன்னா ஊன்னு எழுதுவாங்க. பூ அப்படின்னு போடுவாங்க. ஃபஸ்ட்டு நடுவில் எழுதுவாங்க அந்த பேஜில். ஏன் பூ அப்படின்னு எழுதுறாங்கன்னா, பூனா 2ன்னு தாங்க அர்த்தம். இந்த 2ஐ ஃபஸ்ட்டில் எழுதி அந்த கடிதம்னாலும் சரி, அந்த என்ன விஷயம்னாலும் சரி, அந்த விஷயத்தை நம்ம தொடங்கும்போது அது நமக்கு வெற்றிகரமாக நமக்கு நடக்குங்கிறதுக்கு தாங்க. அதை கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பி நம்ம செயல்படுவாங்க. 2ங்கிறது அது வெற்றியோட நம்பர். இப்போ தெரிஞ்சிருச்சாங்க ஏன் நமக்கு 2 ஸ்பெஷலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லைங்க, 2 அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டாக இருக்குன்னு. 2 தாங்க என்றைக்குமே ட்ரெண்டு. தேங்க்யூ வியூவர்ஸ்.